ஜெயஸ்ரீ வணக்கம்டா. ஜெயஸ்ரீ வணக்கம். சார் வணக்கம். எஸ், எல்லாரும் வரட்டும்டா, வெயிட் பண்ணுங்கள். ஓகே சார். குணா வணக்கம். வணக்கம் சார். ஜெயஸ்ரீ, உங்களுக்கு இன்னைக்கு இது பண்ணணுமாடா, ப்ராம்ப்டர் போடணுமா? சார் சாரி சார், நான் இதுவும் நியூஸ் காப்பி அதுதான் நான் பார்த்தேன், இது வரல. பண்ணி அனுப்பல சார், ஞாபகம் இல்லை சார், சாரி. எனக்கு வந்து நான் போடுறதை விட உங்கள் மொபைல்லே எடுத்துட்டா பெட்டராக இருக்கும். என்னென்னா, நான் உங்களுடைய ஃபேஸை பார்க்கும்போது உங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குது, ஹைட் டச்சு, ஹெட் ஷேக்கிங் இருக்கா, பாடி லாங்குவேஜ் எப்படி கொடுக்குறீங்கிறதுக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ப்ராம்ப்டரில் முக்கியமாக விஷுவல் வர சொன்னது. ஸோ அந்த சாஃப்ட்வேர் இப்போ என்ன சொல்லுது உங்களுக்கு, நான் கொடுத்த அப்ளிகேஷன்? சார் எனக்கு ஒர்க் ஆகல சார். ஒர்க் ஆகலை. ஓகே குணா, நீங்கள் இன்னொரு நான் இங்கே வந்திருக்கும் போது, ஷூட் வந்திருக்கும் போது நீங்கள் கொடுத்துருந்தீங்களே ஒரு ப்ராம்ப்டர், நீங்கள் உங்கள் மொபைல் வச்சுருந்தீங்களே? ஆமாம் சார், நம்மளே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறது. அந்த அந்த ப்ராம்ப்டர் வேணா எனக்கு தட்டி விடுங்க, அந்த லிங்க் அனுப்பிவிடுவோம். அது முன்னாடியே அனுப்பிச்சி விட்டேங்க சார், நேற்றே உங்களுக்கு அந்த லிங்க், இது அப்ளிகேஷன். அதுதான் அனுப்புனீங்களா? ஆமாங்க சார். ஓகே ஓகே, எல்லாருக்கும் அது ஒர்க் ஆகுது என்னன்னு தெரியல. அப்போ நேற்றுக்கு அனுப்புறது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டா ஜெயஸ்ரீ? சார் பண்ணிட்டேன் சார். ஓகே, அதில் வேணா ஓப்பன் ஆகும் பாருங்கள். நம்ம வீடியோ காலில் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அந்த ப்ராம்ப்டர் ஓட்டினீங்கன்னா சரியாக இருக்கும். ட்ரை பண்ணி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணால் தான் தெரியும் எப்படி என்னன்னு. ஓகே ஓகே சார், நான் இன்னைக்கு நைட்டு கிளாஸ் முடிஞ்சோடனே ட்ரை பண்ணுறேன் சார். ஓகே, அக்ஷயா வணக்கம்டா. வணக்கம் சார். ஓகே, நம்ம படிக்க ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்தது ஜெயஸ்ரீ தான் வந்தாங்க. ஜெயஸ்ரீ, நீங்கள் தான் படிக்கணும்டா. ஓகே சார். யா 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 தொடர்வது தலைப்புச் செய்திகள். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை நாளை பிற்பகலுக்கு ஒத்திவைப்பு, சென்னை ஹைகோர்ட் உத்தரவு. இனி விரிவான செய்திகள். அதிமுக ஆட்சியில் கடந்த 2014ஆம் ஆண்டு போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அப்போது போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் பணி வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி தராமல் ஏமாற்றியதோடு அவர்கள் கொடுத்த பணத்தை திரும்ப தராமல் மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மற்றும் சிபிசிஐடி போலீசார் செந்தில் பாலாஜி மீது 3 குற்ற வழக்குகளை பதிவு செய்தனர். அந்த வழக்குகள் அனைத்தும் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் இதே விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை 2021ஆம் ஆண்டு தனியாக ஒரு வழக்கை பதிவு செய்தது. இந்த வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். தற்போது வரை அவர் புழல் சிறையில் இருந்து வருகிறார். செந்தில் பாலாஜி சிறையில் இருந்த போதும் இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடித்து வந்தார். இதனிடையே கடந்த 2 நாட்களுக்கு முன் அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்தார். இதற்கிடையே அமலாக்கத்துறை பதிந்துள்ள சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி செந்தில் பாலாஜி சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். இந்த ஜாமீன் மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் அமைச்சராக இருப்பதால் சாட்சிகளை கலைத்து விடுவார் என அமலாக்கத்துறை முன்வைத்த வாதம் தற்போது செல்லாதாகிவிட்டது. செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிடப்பட்டது. செந்தில் பாலாஜி தரப்பு வாதம் நிறைவடைந்த நிலையில் அமலாக்கத்துறை தரப்பு வாதங்கள் நாளை முன்வைக்கப்பட உள்ளது. இதையடுத்து செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான விசாரணையை நாளை பிற்பகலுக்கு ஒத்திவைத்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். டெஃபினெட்லி நீங்கள் மீடியம் அண்ட் பேஸ் எடுத்தாகணும்னா உங்களுக்கு வாய்ஸ் லெவல் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி ஆகணும். ரொம்ப நார்மலாக படிக்கிறீங்க. ஓகே, வாய்ஸ் லெவலில் நார்மல் தான் இருக்குது. ரைட், கொஞ்சம் அழுத்தம் சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி சார் படிச்சேன் சார். ஏண்டா புரியல? ஓகே, நான் மைக் ஆன் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கேன். ரைட்ரா, நீங்கள் நார்மல் வாய்ஸில் தான் போயிட்டுருக்கீங்க. ஓகே, மீடியம் அண்ட் பேஸ் கொண்டு வாங்க, அழுத்தம் கொடுங்க, கொஞ்சம் பேஸும் கொண்டு வரப்பாருங்க. ஓகே ஓகே சார். சரி, அடுத்த முறை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அந்த வார்த்தைக்கு கொஞ்சம் உயிரோட்டம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே சார். ரெண்டாவதாக வந்தது அக்ஷயா, நீங்களா? இல்லை, குணா. அக்ஷயா, குணா நீங்கள் படிப்பீங்க. ஓகே சார்.
தலைப்புச் செய்திகள். 2024 IPL தொடர் இந்தியாவில் தான் நடைபெறும். IPL தலைவர் அருண் தூமல் கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். 2024 ஆண்டிற்கான IPL தொடர் அடுத்த மாத இறுதியில் தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் உள்ளிட்ட 10 அணிகள் கலந்து கொள்ள உள்ளன. இதுவரை நடந்து முடிந்துள்ள IPL தொடர்களில் அதிகபட்சமாக சென்னை மற்றும் மும்பை அணிகள் தலா 5 முறை சாம்பியன் பட்டம் வென்றுள்ளன. இந்த நிலையில் இந்த வருடம் IPL தொடர் நடைபெறும் சமயத்தில் இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் IPL தொடர் இந்தியாவில் நடைபெறுமா அல்லது வெளிநாட்டில் நடைபெறுமா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வந்தனர். இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான IPL தொடர் இந்தியாவில் தான் நடைபெறும் என IPL தலைவர் அருண் தூமல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியதாவது: இந்தியாவில் லீக் ஆட்டங்கள் நடைபெறுவதை உறுதி செய்ய இந்திய அரசு ஏஜென்ட்டுகளுடன் இணைந்து செயல்படுவோம். பொது தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்படும் வரை நாங்கள் காத்திருக்கிறோம். அதன் பிறகு அதற்கேற்ப திட்டமிடுவோம். தேர்தல் நேரத்தில் எந்த மாநிலத்தில் எந்த ஆட்டத்தை நடத்துவது என்பது குறித்து திட்டமிடுவோம். IPL தொடர் மார்ச் மாத இறுதியில் தொடங்கும். பொது தேர்தல்கள் ஏப்ரலில் இருக்கும். எனவே நாங்கள் அரசாங்கத்தின் உதவியுடன் அதை செய்வோம் என்று கூறினர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். டீட்டெயில்ஸ் நியூஸ் பரவாயில்ல குணா. உங்களுக்கு ஹெட்லைன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஓகே குணா. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நியூஸில் ஓரளவுக்கு பேஸ் டச் பண்ணுங்க அங்கங்கே போதுமானது. நீங்கள் ஹெட்லைன்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட அந்த டோனை கொஞ்சம் தூக்கிக்கலாம். ரைட்? ஓகே சார். அந்த ஹெட்லைன்ஸ் வேற மாதிரி பண்ணலான்ட்டு அதை விட்டேன் சார். சொல்லுங்க குணா. ஓகே. ஹெட்லைன்ஸ் மட்டும் நார்மலாக போன மாதிரி இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் டோனை மட்டும் கொஞ்சம் ஹை பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஓகே. ஓகே சார். ஓகே சார். அதே மாதிரி அந்த ஃப்ளோ கரெக்டாக அந்த டாட் அல்லது செட் ப்ராக்கெட் சம்திங் ஏதாவது அந்த கரெக்டாக ஒரு கட் கொடுத்துருப்பான். ஒரு ஹெட்லைன்ஸ்னால் 2 கட் இருக்கும். சம்திங் விஷுவல் மீடியாவில், நம்ம பிரிண்ட் மீடியாவில் பார்க்கும்போது வெப் கண்டென்ட்னால ஒரே ஒரு கட் கொடுத்துருப்பான். ஸோ அங்கே போய் நிற்கணும், அடுத்தது ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அது மாதிரி மட்டும் கொஞ்சம் நார்மலாகவே இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே. எது சார், ஹெட்லைன் மட்டுமா இல்லை எல்லாமே? ஹெட்லைன்ஸ் மட்டும். ஏன்னா உள்ளே வரும்போது பேஸுக்கு வந்தபோது ஓரளவுக்கு இருக்குது. அந்த ஹெட்லைன்ஸ் ஒரு டைப்பாக இருந்தது, ஒரு வேரியேஷன் டைப்பாக இருந்தது. ஓகே சார். ஹெட்லைன்ஸுக்கும் அதே அழுத்தமும் ஹை பிச்சும் கொடுக்கணும் நீங்கள். ஓகே சார். ஓகே சார். அக்ஷயா நீங்கடா? எஸ் சார். தலைப்பு செய்திகள். பாஜகவில் இருந்து விலகிய நடிகை கௌதமி அதிமுகவில் இணைந்தார். தொடர்வது விரிவான செய்திகள். பாஜகவின் வளர்ச்சிக்கு கடுமையாக உழைத்தும் தனக்கு கட்சியில் ஆதரவு இல்லை என கூறி நடிகை கௌதமி அக்கட்சியில் இருந்து கடந்த அக்டோபர் மாதம் விலகினார். இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் நடிகை கௌதமி இன்று அதிமுகவில் இணைந்துள்ளார். சென்னை கிரீன்ஸ்வேல் சாலையில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பிறகு நடிகை கௌதமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: மக்களுக்காக பணி செய்வதற்கு சரியான இடம் அதிமுக தான் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டுள்ளது. சுமார் 25 ஆண்டுகளாக பாஜகவில் இருந்த நான் சில நாட்களுக்கு முன்பு ஒரு சில காரணங்களுக்காக அக்கட்சியில் இருந்து விலகினேன். ஆனால் நல்ல காரணங்களுக்காகவும் சரியான காரணங்களுக்காகவும் சரியான நேரத்தில் இன்று அதிமுகவில் இணைந்துள்ளேன். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்து மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளேன். ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் நான் இறங்கி வேலை செய்வேன் என்பது உங்களுக்கு தெரியும். இதுவரை அரசியலில் எனது செயல்பாடு அவ்வாறுதான் இருந்துள்ளது. இனிமேல் இன்னும் தீவிரமாக பணியாற்றுவதற்காக ஒரு சரியான இடம் எனக்கு கிடைத்துள்ளது என நம்புகிறேன். இவ்வாறு நடிகை கௌதமி தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஓகே தான். ஓகே. ஸோ இன்னும் ப்ரெசன்டேஷன் லெவல் மட்டும் கொஞ்சம் பிடிச்சா சூப்பராக இருக்கும். ரைட்? ஓகே சார். ஓகே. இதெல்லாம் ஓகே தான். நீங்கள் ஆடியோ லெவலில் படிக்கும்போது எல்லாருக்கும் பெட்டராக தான் தோணும். விஷுவலில் வரும்போது திரும்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு எல்லாரும் ப்ராம்ப்டரை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு ஏதாவது அதர் அப்ளிகேஷன்ஸ் இருக்கா பார்த்து தேடி கண்டுபிடிச்சி இறக்கிடுங்க. நேற்றுக்கு அனுப்புனதெல்லாம் இன்ஸ்டால் ஆச்சா பாருங்கள், அதில் கூட விஷுவல் வர முடியும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி வீட்லேயே நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் வரும்போது மேனேஜ் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். ஓகே. ஏன்னா இதுக்கு மேலே விஷுவலில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த பாடி லாங்குவேஜ், ஹெட் ஷேக்கிங், ஹைட் டச் நிறைய இருக்குது. ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்குறீங்க, ஓகே, அந்த நர்வஸ் இருக்கா இல்லாமல் போகணும் கேமரா பார்த்தா. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொண்டு வர வேண்டியது இருக்குது.
ஆடியோவில் எவ்வளோ அழகாக படிச்சிடலாம், பட் விஷுவலாக படிக்கும்போது நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம விட்டுட்டோன்னா நீங்கள் எவ்வளோ படித்தாலும் திரும்பவும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே. சத்யா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கே போயிருந்தீங்க? சத்யா, காது கேட்குதா? இல்லை. செபஸ்னா, வணக்கம்டா. செபஸ்னா, வணக்கம் சார். வணக்கம். ஏண்டா சத்தியம் சார், அது ஹேங் ஆயிடுச்சு சார். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க போனேன், ஆளை காணோம். அது சார் சும்மாதாங்க சார் இருக்கேன். ஈவினிங் தம்பி இருக்கறனால அவனுக்கு சொல்லி கொடுக்கறனால வர முடியலைங்க சார். ஸ்கூல் போயிட்டு இருக்கான். சரி, அதனால வர முடியலைங்க உடம்பு சார். போட்டே இல்லையா? இல்லைங்க சார். எல்லாருக்குமே வேலையா போச்சு. அக்ஷயாவுக்கு அதே கமாண்ட், உனக்கு அதே கமாண்ட், நிறைய பேருக்கு அதே கமாண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கு. சரியா? சரி சரி. ஓகே. நியூஸ் படிக்கிறியா இல்ல நீ லிசன் மட்டும் பண்றியா இன்னைக்கு? படிக்கிறேங்க சார். உங்ககிட்ட இந்த கமெண்ட்ஸ் கேட்கதான் சரி ரொம்ப நாள் ஆச்சு படிச்சும் வேற நாள் வந்தேங்க சார். ஓகே ஓகே, படிங்க. ஓகேங்க சார். வணக்கம். முக்கிய செய்திகள். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 6வது முறையாக சம்மன் அனுப்பிய அமலாக்கத்துறை. இனி வருவது விரிவான செய்திகள். டெல்லி புதிய மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் 5 முறை அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியும் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகவில்லை. இந்நிலையில்தான் 6வது முறையாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை அதிரடியாக சம்மன் அனுப்பியுள்ளது. ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் மீதான பிடி இறுக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சி நடக்கிறது. முதல்வராக கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளார். இந்நிலையில்தான் டெல்லியில் கடந்த 2021 நவம்பரில் புதிய மதுபான கொள்கை அமல்படுத்தப்பட்டது. இதில் ஊழல் முறைகேடு புகார் எழுந்தது. இதையடுத்து அந்த புதிய மதுபான கொள்கை வாபஸ் பெறப்பட்டது. இருப்பினும் அந்த புதிய மதுபான கொள்கை விவகாரத்தில் ஊழல் நடந்துள்ளதாக புகார் வந்தது. இதையடுத்து சிபிஐ விசாரணையை தொடங்கியது. அப்போது சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அமலாக்கத்துறையும் விசாரிக்க இறங்கியது. அமலாக்கத்துறையில் சிபிஐ சார்பில் அதிரடி சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆம் ஆத்மி கட்சியின் செய்தி தொடர்பு பிரிவை சேர்ந்த நிர்வாகி விஜய் நாயர், 9 தொழிலதிபர்கள், 2 மதுபான ஆலை மீது சிபிஐ சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விஜய் நாயர் உள்பட சிலர் கைது செய்யப்பட்டனர். அதோடு டெல்லி துணை முதல்வராகவும் கலால்துறை அமைச்சராகவும் இருந்த மணிஷ் சிசோடியா, சஞ்சய் சிங் எம்பியும் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்தான் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் சிபிஐ சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தியது. சிபிஐ கேட்ட கேள்விகளுக்கு கெஜ்ரிவால் பதிலளித்தார். அதன் பிறகு அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பியது. ஆனால் அமலாக்கத்துறை விசாரணைக்கு கெஜ்ரிவால் ஆஜராக மறுத்து வருகிறார். இதுவரை 5 முறை அவருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகவில்லை. அமலாக்கத்துறை மூலம் பாஜக அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக கூறி அவர் விசாரணையை புறக்கணித்து வருகிறார். இதற்கிடையே தான் அமலாக்கத்துறை டெல்லி நீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜராகாத விவகாரம் தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கெஜ்ரிவால் பிப்ரவரி 17 நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு சம்மன் அனுப்பியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஓகேடா. ப்ரெசன்டேஷன் வைஸ் உங்களுக்கு டச் விட்ட மாதிரி எனக்கு தெரியல, நல்லா தான் இருக்குது. பட் வாய்ஸ் லெவல் கண்டிப்பாக சேஞ்சஸ் பண்ணி ஆகணும். ஓகே, சின்ன குழந்தை மாதிரி இருக்க வாய்ஸ். மீடியம், ஐ மீன் அழுத்தம் கொடுத்து படிக்க பாருங்கள், பேஸ் கொண்டு வர பாருங்கள். ஓகே, மற்றபடி உங்களுக்கு கரெக்டாக ஹாஃப்டாக உட்காந்துருச்சு, அது மறக்காது இனிமேல். ஓகே, நியூஸ் ப்ரெசன்டேஷன் வைஸ் உங்களுக்கு வந்து ஓகே தான். ஓகே, இன்னும் நீ விஷுவலில் வரணும். நீ இன்னும் விஷுவல்லே வரல. ஓகே, நீ ரொம்ப நாள் கழித்து திரும்ப வந்திருக்க. விஷுவலும் படித்து நீ அதுலேயும் சரின்னா தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகே, அதுக்கு முன்னாடி உடம்பு போடு, ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் பார்க்கும்போது. யா செபஸ்னா நீங்கள் படிக்கணும்டா. வணக்கம். தொடர்வது தலைப்புச் செய்திகள். அபுதாபியில் இந்து கோவிலை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. இனி விரிவான செய்திகள்.
இந்திய பிரதமர் மோடி கடந்த 2015ஆம் ஆண்டு அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு முதல் முறையாக பயணம் மேற்கொண்டார். அப்போது அமீரகத்தில் வசிக்கும் இந்திய இந்து மக்களுக்காக மோடியின் வேண்டுகோளை ஏற்று அபுதாபியில் இந்து கோவில் கட்டுவதற்கு அமீரக அரசு அனுமதி அளித்தது. இதையடுத்து துபாய் அபுதாபி ஷேக் ஜாயித் சாலையில் உள்ள அல்ரக்ஃபா அருகே முரைக்கா பகுதியில் இந்து கோவில் கட்ட 55,000 சதுர அடி இடம் அபுதாபி அரசு சார்பில் ஒதுக்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டு கோவில் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது. பிரதமர் மோடி துபாயில் இருந்து காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டு விழாவை தொடங்கி வைத்தார். இதையடுத்து கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வந்த கோவில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்தது. இந்நிலையில் அபுதாபியில் கட்டப்பட்டு உள்ள இந்து கோவிலை பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்தார். 2 நாள் பயணமாக ஐக்கிய அரபு அமீரகம் சென்றுள்ள பிரதமர் மோடி அபுதாபியில் இந்து கோவிலை திறந்து வைத்தார். கோவிலை திறந்து வைத்த பிரதமர் மோடி அங்கு நிறுவப்பட்டு உள்ள கடவுள் சுவாமி நாராயணன் சிலைக்கு பூஜை செய்தார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எக்ஸ் செய்திகளுடன். நன்றி, வணக்கம். ஓகேடா, நீங்கள் ஆடியோ வாய்ஸ் நீங்கள் ஓகே பக்காவாக செட் ஆகிட்டீங்க. விஷுவல் படிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் மட்டும் விஷுவல் வர பாருங்கள், ப்ராம்ப்ட் இருந்து போட்டால். ஓகே ஓகே சார். எனக்கு வாய்ஸ் ஓவருக்கு மட்டும் எனக்கு வந்து ஸ்டோரி பேஸ்ட்லேயே வர மாட்டேன்னு நீங்கள் அட்மிஷன் அப்பயே சொல்லிட்டீங்க. ஸோ அதனால் உங்களை நான் வற்புறுத்த மாட்டேன். ஒருவேளை அப்படி ஒரு ஃபீல் இருந்தால் வாங்க. ஓகே ஓகே சார். எனக்கு வந்துட்டு இந்த ஸ்டோரி பேஸ்க்கு இந்த கிரைம் ரிப்போர்ட் இந்த மாதிரிலாம் எனக்கு படிக்கிறது டாக்குமெண்ட்ரி எனக்கு அதெல்லாம் தான் சார் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூஸ் பேஸ்ட். அப்புறம் நியூஸ் பேஸ்ட்லேயே வந்து நியூஸ்க்கு வாய்ஸ் ஓவர் பேஸ்ட் தனியாக இருக்குது, டாக்குமெண்ட்ரி பேஸ்ட் தனியாக இருக்கும், ஸ்டோரி பேஸ்ட் தனியாக இருக்கும், இப்போ கண்டென்ட் பேஸ்ட் தனியாக இருக்குது. ஓகே, அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் தனியாக இருக்குது, நிறைய இருக்குது. பட் நம்ம நியூஸுக்கு என்ன தேவையோ அது மட்டும் வேணால் நம்ம ஒரு நாளைக்கு கிளாஸ் போவோம். அதான் இவங்களுக்கெல்லாம் வரும்போது சொல்லிடலாம். ஓகே, ஏன்னா இவங்க இப்போ தான் வாய்ஸ் லெவல் வந்திருக்காங்க. ஓகே, இப்போ வாய்ஸ் மாடுலேஷன் போகும்போது அது வரும். ஓகே, ப்ரொஃபஷனல் லெவல் நீங்கள் பிடிச்சிட்டீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நியூஸ் ஆமா சார். அந்த அது இது ஃபுல்லாவே இந்த டாக்குமெண்ட்ரி பேஸ்ட் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே சார். கிளாஸ் அட்டெண்ட் பண்ண போறீங்களா, அதுல அப்ப பாத்துக்கோங்க. ஓகே ஓகேங்க சார். ஓகே ரோகிணி, நீங்க படிக்கணும்ல? ஓகே சார். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். யா பரவாயில்ல படிக்கலாம். வணக்கம். தலைப்புச் செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம், அண்ணாமலை அடுக்கும் காரணங்கள். தொடர்வது விரிவான செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது காலத்தின் கட்டாயம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். என் மண் என் மக்கள் யாத்திரை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக கோவை வந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: முன்னாள் மாநில தலைவர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு மத்திய பிரதேசத்தில் இருந்து போட்டியிட உள்ளார் என கட்சி அறிவித்துள்ளது. அவர் பணி சிறக்க வாழ்த்துக்கள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று முதல்வர் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு உள்ளிட்ட 2 தீர்மானங்களை கொண்டு வந்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவை என்பது பாஜகவின் நிலைப்பாடு. 1952 நடந்த முதல் தேர்தலில் 469 உறுப்பினர்கள் தான் இருந்தனர். படிப்படியாக எண்ணிக்கை அதிகரித்து 543 உயர்த்தப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு வந்தது. நாட்டில் 4 முறை நடந்த தேர்தல்களில் 1960ஆம் ஆண்டுடன் முடியும் காலகட்டத்தில் இந்திய அரசியலமைப்பு விதி 356 பயன்படுத்தி காங்கிரஸ் அரசு 2 முறை மாநிலத்தின் ஆட்சியை கலைத்தது. இந்திரா காந்தி அதனை முழுமையாக பயன்படுத்த தொடங்கினார். இன்று வரை இந்த விதியை 91 முறைக்கு மேல் பயன்படுத்தியுள்ளோம். இதில் இந்திரா காந்தி மட்டும் 50 முறை பயன்படுத்தியுள்ளார். இந்தியாவை பொறுத்தவரை அடிப்படையில் முதல் 20 ஆண்டுகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறையை தான் பின்பற்றி வந்தோம். காங்கிரஸ் கட்சி 356 விதியை பயன்படுத்திய காரணத்தால் தேர்தல் நடத்தப்படும் சூழல் மாற தொடங்கியது. இன்று ஆண்டுக்கு 5 அல்லது 7 தேர்தல் நடத்தப்படுவதை காண முடிகிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாறி மாறி சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்கள் நடத்தப்படுகின்றன. முன்னாள் முதல்வர் கருணாநிதி எழுதிய நெஞ்சுக்கு நீதி என்ற புத்தகத்தில் பாகம் 2273 பக்கத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு அளித்திருப்பார். ஆட்சி இயந்திரம்
ஸ்தம்பித்து நிற்பது தவிர்க்கப்படும் என குறிப்பிட்டிருப்பார். தமிழக முதல்வர் அவரது தந்தை எழுதிய புத்தகத்தை வாசிக்க வேண்டும். திமுக கட்சியின் கொள்கையாக இருந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நிலைப்பாட்டை மறந்து விட்டாரா என தெரியவில்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம் தற்போது இல்லாவிட்டாலும் எதிர்காலத்தில் தவிர்க்க முடியாததாகும். ஒரு எம்பி 20 லட்சம் பேருக்கு சேவை செய்ய முடியாது. அதே போல் ஒரு எம்எல்ஏ 1,85,000 தொடங்கி 5 லட்சம் மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. 1976 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க கூடாது என்ற நடைமுறை அமல்படுத்தப்பட்டது. 2001 வரை நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் தற்போது 2026 வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிவின் அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். தமிழக முதல்வர் சிந்திக்காமல் 2 தீர்மானங்களை கொண்டு வந்துள்ளதாகவே பாஜக பார்க்கிறது. மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க கூடாது என்பது பாஜகவின் நிலைப்பாடு. எந்த மாநிலத்துக்கும் பாதிப்பு இல்லாமல் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நீலகிரி தொகுதியை தயார்படுத்த அறிவுறுத்தப்பட்டார். தொடர்ந்து அவர் அப்பணியை மேற்கொள்வார். 22க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு மேல் குறைந்தபட்ச ஆதரவு விலை அமல்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து பொருட்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை கோரிக்கை விடுகின்றனர். இந்திய அரசின் ஆண்டு நிதிநிலை ரூபாய் 45 லட்சம் கோடி. விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்றினால் ரூபாய் 40 லட்சம் கோடி செலவிட வேண்டியிருக்கும். இது நடைமுறையில் எவ்வாறு சாத்தியப்படும்? காங்கிரஸ் கட்சிக்கு இது குறித்து தெரியாதா? அவர்கள் ஆட்சி காலத்தில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்ட போது என்ன செய்து கொண்டிருந்தனர்? அடுத்த 2 மாதங்களுக்கு ராகுல் காந்தி எது வேண்டுமானாலும் பேசுவார். உண்மை நிலையை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். உங்களுக்கு வாய்ஸ் லெவல் ஓகேடா, உங்களுக்கு வாய்ஸ் லெவல் பேஸ் வந்து ஓகே தான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த நம்ம நியூஸ்க்கு வாய்ஸ் ஓவர் பேஸ்டு, இந்த டாக்குமெண்ட்ரி ஸ்டோரி பேஸ்டு, கண்டென்ட் பேஸ்டு அந்த வாய்ஸ் அது பண்ணும்போது நீ பார்க்கணும். அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் லெவல் படி பார்க்கணும். இன்னொரு விஷயம், இதை விட எல்லாருக்குமே முக்கியமான விஷயம், விஷுவல் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது எல்லாரும் பக்கவாக இருக்கணும். அதுவும் இதே மாதிரி தான். எப்படி நம்ம வாய்ஸ் ரீடிங் பண்ணும்போது ரஃப் ரீடிங்லேருந்து வந்தோமோ அதே மாதிரி தான் விஷுவல் பண்ணும்போதும் அதுக்குன்னு ஸ்டெப்ஸ் ஃபஸ்ட்லேருந்தே வரணும். எப்படின்னா முதல்ல படிக்கும்போது உங்களுக்கு வந்து ரோபாட் மாதிரி உட்காந்து படிப்பீங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக ஹை லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா கேமரா லுக் வைஸ் பார்த்து படிக்க மாட்டீங்க. இல்லைனா ப்ராம்ப்ட் சரியான டைம் மேனேஜ் பண்ணி படிக்க மாட்டீங்க. அப்புறம் ஃபேஸில் எக்ஸ்பிரஷன் இருக்காது. ஹை டச்சு, லிப் மூவ், ஐ மீன் ஹைப்ரோ ஹாப்பு, அப்புறம் ஹெட் ஷேக்கிங்கு, பாடி லாங்குவேஜ் நிறைய இருக்குது. ஸோ இது எப்படி ஸ்ட்ரக்சர் வைஸ் போகிறோமோ வாய்ஸ் லெவலில், அதே மாதிரி விஷுவல் ப்ரெசன்டேஷன்லேயும் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ இங்கே படிக்கிற அதே அழகாக படிக்கிற விதம் விஷுவல்லையும் கொண்டு வந்துட்டிங்கன்னா தான் நீங்கள் முறையாக ப்ரெசன்டேஷன் வைஸ், ஐ மீன் நியூஸ் ப்ரெசென்டருக்காக போய் நீங்கள் ட்ரை பண்ணவே முடியும். ரைட்? ஸோ முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் ப்ராம்ப்டை மெனக்கட்டு நீங்கள் நான் கொடுத்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலாம், வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக இருக்கான்னு பார்த்து கூகுள் பிளேயில் போய்ட்டு இறக்கிடுங்க. ஓகே, இறக்கிட்டு முடிஞ்ச அளவு வந்து வீடியோ காலில் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது தான் என்னால் இதெல்லாம் மாற்ற முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் நேரில் வந்த ஒரு நாள் மட்டும் நான் மெனக்கட்டினா அந்த ஒன் டேவில் மிச்சு போனால் ஒரு 4 hours 5 hours நான் உங்களுக்காக ரிஸ்க் எடுத்தாலும் ஒரு ஃபுல்ஃபில் ஆகாது எனக்கு சொல்லப்போனால் ப்ரெசன்டேஷன் வைஸ், ஐ மீன் விஷுவலில். அதுக்கப்புறம் அந்த வீடியோ கொண்டு போய் நீங்கள் காட்டும்போது அவங்களுக்கு மொக்கையாக தெரியும் நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும், அந்த மாதிரி போய்டும். ரைட்? ஸோ இதுக்கு மட்டும் கொஞ்சம் நாளைக்குள்ளே ரெடி ஆனால் நல்லாயிருக்கும் எல்லாருமே. ஓகே ஓகே, திரும்பவும் ஃபர்ஸ்ட் வந்து வரணும். ஜெயஸ்ரீ நீங்கள் தான் படிக்கலாம். ஓகே ஓகே சார். ஓகே, தொடர்வது தலைப்புச் செய்திகள். பாஜகவில் இருந்து விலகிய நடிகை கௌதமி அதிமுகவில் இணைந்தார். இனி விரிவான செய்திகள். பாஜகவின் வளர்ச்சிக்கு கடுமையாக உழைத்தும் தனக்கு கட்சியில் ஆதரவு இல்லை என கூறி நடிகை கௌதமி அக்கட்சியில் இருந்து கடந்த அக்டோபர் மாதம் விலகினார். இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் நடிகை கௌதமி இன்று அதிமுகவில் இணைந்துள்ளார். சென்னை குயின்வேஸ் சாலையில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பிறகு நடிகை கௌதமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறியதாவது, மக்களுக்காக பணி செய்வதற்கு சரியான இடம் அதிமுக தான் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டுள்ளது. சுமார் 25 ஆண்டுகளாக பாஜகவில் இருந்த நான் சில நாட்களுக்கு முன்பு
ஒரு சில காரணங்களுக்காக அக்கட்சியில் இருந்து விலகினேன். ஆனால் நல்ல காரணங்களுக்காகவும் சரியான காரணங்களுக்காகவும் சரியான நேரத்தில் இன்று அதிமுகவில் இணைந்துள்ளேன். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்து மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் நான் இறங்கி வேலை செய்வேன் என்பது உங்களுக்கு தெரியும். இதுவரை அரசியலில் எனது செயல்பாடு அவ்வாறுதான் இருந்துள்ளது. இனிமேல் இன்னும் தீவிரமாக பணியாற்றுவதற்கு ஒரு சரியான இடம் எனக்கு கிடைத்துள்ளது என நம்புகிறேன். இவ்வாறு நடிகை கௌதமி தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். சார் இப்போ ஓகேவா சார்? கொஞ்சம் அழுத்தம் லைட்டா டச் ஆகுதா, பட் ஹெவியா இல்ல. ஓகே, கொண்டு வரணும். நீங்க ஒரே நாள் வராது, படிக்க தான் வரும். ஓகே ஓகே சார். குணா நீங்க தலைப்பு செய்திகள். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாய சங்கங்களுடன் மத்திய அரசு இன்று பேச்சுவார்த்தை தொடர்வது. விரிவான செய்திகள். வேளாண் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை, விவசாய கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு ஓய்வூதியம், விவசாயிகள் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும், மின்சார சட்ட திருத்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைநகர் டெல்லி எல்லையை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நிலையில் விவசாயிகள் போராட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவசாயிகள் போராட்டத்தை தடுக்க டெல்லி எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தடுப்புகளை மீறி விவசாயிகள் டெல்லி எல்லைக்குள் நுழைய முயன்ற நிலையில் அவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் கலைத்தனர். ஆனாலும் டெல்லி எல்லைக்கான சம்பு, திக்ரி, காசிப்பூர், சிங்வாலா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாய சங்கங்களின் தலைவர்களுடன் மத்திய அரசு இன்று மாலை பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. மத்திய வேளாண் மந்திரி அர்ஜுன் முண்டா, மத்திய மந்திரிகள் பியூஷ் கோயல், நித்யானந்தம் ராய் ஆகியோர் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் விவசாய சங்கங்களின் தலைவர்களுடன் இன்று மாலை பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் மத்திய மந்திரி அர்ஜுன் முண்டா பிடிஐ செய்தி முகமைக்கு அளித்த பேட்டியில், வேளாண் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உறுதி செய்யும் சட்டத்தை அனைத்து தனிநபரிடமும் ஆலோசனை செய்யாமல் கொண்டுவர முடியாது. போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாய சங்கங்கள் மத்திய அரசுடன் முறையான கட்டமைப்புகளுடன் கூடிய பேச்சுவார்த்தை நடத்த முன்வர வேண்டும் என்று கூறினர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். படிக்கவா சார்? தலைப்பு செய்திகள். எடப்பாடி பழனிசாமி உதவியாளர் வீட்டில் கொள்ளை முயற்சி தொடர்வது. விரிவான செய்திகள். நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அருகே உள்ள நாரைக்கிணறு பகுதியை சேர்ந்தவர் அருண் பிரகாஷ். இவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் உதவியாளராக இருந்து வருகிறார். இவர் நாரைக்கிணறு தோட்டத்தில் உள்ள வீட்டில் மனைவி அருள் பிரியா மற்றும் பெற்றோருடன் வசித்து வருகிறார். இதனிடையே கடந்த 9ஆம் தேதி இரவு காரில் வந்த மர்ம கும்பல் தோட்டத்தில் உள்ள அருண் பிரகாஷின் வீட்டுக்குள் செல்வதற்காக அப்பகுதியில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராக்களை உடைத்ததுடன் இரும்பு கேட்டை, கடப்பாரை, இரும்பு கம்பி உள்ளிட்ட ஆயுதங்களால் உடைத்து உள்ளே சென்று கொள்ளையடிக்க முயன்றது. சத்தம் கேட்டு வீட்டுக்குள் இருந்த அருள் பிரியா வெளியே வந்தார். அப்போது அவர் மர்ம நபர்களை கண்டு கூச்சல் போடவே காரில் வந்தவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இது குறித்து ஆயல்பட்டி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தியதோடு கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளையும் ஆய்வு செய்தனர். இந்த நிலையில் ராசிபுரம் அருகே உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனை பகுதியில் சந்தேகத்திற்குரிய வகையில் கார் ஒன்று நிற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்த காரின் எண்ணும் சந்தேகப்படும்படியாக நின்ற காரின் எண்ணும் ஒன்றாக இருப்பதை அறிந்தனர். பின்னர் போலீசார் அப்பகுதிக்கு விரைந்து சென்று காரை சுற்றி வளைத்தனர். காருக்குள் இருந்தவர்களிடம் விசாரித்ததில் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அருகே தேரியூர் அம்மன் கோவில் தெருவை சேர்ந்த கார் டிரைவர் முருகானந்தம்,
உடன்குடி தேரையூர் வடக்கு தெருவை சேர்ந்த சுயம்புலிங்கம், அதே ஊரை சேர்ந்த மணிகண்டன், ஜெபகுமார், உடன்குடி காமராஜ் நகரை சேர்ந்த பார்வதி முத்து என்பதும் இவர்கள் 5 பேரும் பிரகாஷ் வீட்டில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 5 பேரும் போலீசார் கைது செய்து ராசிபுரம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு தொடர்பாக மேலும் 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். சத்யா இல்லையா? சரி, ஓகே. சுரேஷ்னா நீங்களா? சார். மீண்டும் தொடர்வது தலைப்புச் செய்திகள். இந்தியா மற்றும் அமெரிக்கா ராணுவ தளபதிகள் உயர்மட்ட ஆலோசனை. இனி விரிவான செய்திகள். இந்தியாவுடன் சிறந்த ராணுவ உறவையும் நல்ல முறையிலான தொடர்புகளையும் கொண்டிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்திய ராணுவ தலைமை தளபதி மனோஜ் பாண்டே 4 நாள் சுற்றுப்பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார். அங்கு அவர் அமெரிக்காவின் ராணுவ தலைமை தளபதியான ஜெனரல் ராண்டி ஜார்ஜுடன் உயர்மட்ட ஆலோசனைகளை மேற்கொள்ள உள்ளார். இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய பென்டகன் மையத்தின் ஊடக துணை செயலாளரான சஃபரினா சிங் 2 நாடுகளின் ராணுவ உறவுகள் குறித்து பேசியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் FX செய்திகளுடன். நன்றி, வணக்கம். வணக்கம். தலைப்புச் செய்திகள். காதலர் தினத்தில் உள்ளூர் ரோஜா மலர்களுக்கு நேர்ந்த சோகம். ஏற்றுமதியில் இந்தியாவை முந்திய ஆப்பிரிக்க நாடுகள். தொடர்வது விரிவான செய்திகள். புதிய ரகங்கள் இல்லாதது, தரம் குறைந்த ரோஜா பூக்கள் உற்பத்தியால் வெளிநாட்டு ஏற்றுமதியில் இந்தியாவை ஆப்பிரிக்க நாடுகள் முந்தியுள்ளன. காதலர் தினத்தை முன்னிட்டு உள்நாட்டு சந்தைகளிலும் ரோஜாக்களுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கவில்லை. திண்டுக்கல், ஓசூர், உதகை போன்ற இடங்களில் ரோஜா பூக்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. இதில் 95% ஓசூரிலும் மீதி 5% மற்ற 2 இடங்களிலும் நடக்கிறது. காதலர் தினத்தில் ரோஜா பூக்களுக்கு சர்வதேச சந்தைகள் முதல் உள்ளூர் சந்தைகள் வரை பெரும் வரவேற்பு கிடைக்கும். அதனால் ஒசூர் உட்பட தமிழகத்தில் இருந்து 1 கோடி ரோஜா மலர்களுக்கு மேல் ஏற்றுமதியாகும். ஆனால் நடப்பாண்டு காதலர் தினத்தை முன்னிட்டு ரோஜா பூக்களுக்கு கடந்த காலங்களைப் போல பெரும் வரவேற்பு கிடைக்கவில்லை. இது குறித்து அகில இந்திய மலர்கள் உற்பத்தியாளர்கள் கவுன்சில் இயக்குனர் பாலசிவபிரசாத் கூறியதாவது: சர்வதேச அளவில் நெதர்லாந்து, கொலம்பியா, கென்யா, எத்தியோப்பியா, கென்யா, ஈக்வேடார் மற்றும் சீனாவில் ரோஜா உற்பத்தி அதிகமாக உள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் 50 முதல் 100 ஏக்கரில் ரோஜா பூக்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. நெதர்லாந்தில் ரோஜா பூக்களுக்கான சர்வதேச சந்தை உள்ளது. சீனாவின் புத்தாண்டு தினம் கடந்த 10ஆம் தேதி நடந்தது. அங்கு உற்பத்தியாகும் பூக்கள் அந்நாட்டின் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கே போதுமானதாக உள்ளதால் அவர்கள் பெரிய அளவில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய மாட்டார்கள். தற்போது இந்தியாவில் புதிய ரகங்கள் இல்லாமை, தரம் குறைந்த உற்பத்தி போன்றவற்றால் வெளிநாட்டு ஏற்றுமதி குறைந்துள்ளது. தற்போது விவசாயிகளிடமிருந்து வியாபாரிகள் ஸ்டம்புடன் கூடிய ரோஜாவை ரூபாய் 10 முதல் ரூபாய் 13க்கு வாங்கி ரூபாய் 60 முதல் ரூபாய் 100 வரை தரத்துக்கு ஏற்ப விற்கிறார்கள். இதுவே ஏற்றுமதி தரத்துக்கு ரூபாய் 16 முதல் ரூபாய் 18 வரை கொடுக்கிறார்கள். இந்த முறை காதலர் தினத்தை முன்னிட்டு ஓசூர் பகுதிகளில் இருந்து 30 லட்சம் பூக்கள் மட்டுமே ஏற்றுமதியாக உள்ளது. ஓசூர் உள்பட தமிழகத்தில் முதல் தர ரோஜாக்கள் உற்பத்தியாவதில்லை. ரோஜா மலர்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் போது 18% வரி செலுத்த வேண்டும். அந்த வரியை அரசு மீண்டும் ஏற்றுமதி செய்கிறவர்களுக்கு திருப்பி வழங்கும் நடைமுறை உள்ளது. ஆனால் இந்த நடைமுறை சரியாக பின்பற்றப்படாததால் மலர் ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் ஏற்றுமதி செய்ய விவசாயிகளும் ஏற்றுமதியாளர்களும் முன்பு போல் ஆர்வம் காட்டுவதில்லை. தமிழகத்தில் உற்பத்தியாகும் தாஜ்மஹால் ரோஜா 20 ஆண்டுகளுக்கு முன் வந்த ரகம். ஆனால் சர்வதேச அளவில் புதிதாக நிறைய வந்துவிட்டன.
வெளிநாடுகளில் உற்பத்தியாகும் பூக்கள் 6 முதல் 7.4 சென்டிமீட்டர் வரை நீளம் உள்ளது. ஆனால் நமது தாஜ்மஹால் பூக்கள் 4.5 சென்டிமீட்டர் நீளத்தை தாண்டுவதில்லை. அதே போல நமது பூக்களின் காம்பு 50 முதல் 55 சென்டிமீட்டர் வரை உள்ளது. ஆனால் வெளிநாட்டு ரக பூக்கள் 90 முதல் 100 சென்டிமீட்டர் நீளம் கொண்டவையாக உள்ளன. மேலும் பூக்களின் தரமும் நிறமும் வெளிநாட்டு பூக்களில் சிறப்பாக உள்ளது. இவையும் ஏற்றுமதி குறைந்ததற்கு காரணங்களாகும். இவ்வாறு அகில இந்திய மலர்கள் உற்பத்தியாளர்கள் கவுன்சில் இயக்குனர் பால சிவபிரசாத் கூறியுள்ளார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். மீண்டும் ஜெயஸ்ரீ நீங்க தான். ஜெயஸ்ரீ இருக்கீங்களா? குணா நீங்க படிக்கலாம். நீங்களா படிங்க. தலைப்பு செய்திகள். பழங்குடியின பெண் நீதிபதிக்கு ஜிவி பிரகாஷ் வாழ்த்து. தொடர்வது விரிவான செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை அடுத்த புலியூர் மலை கிராமத்தைச் சேர்ந்தவர் பழங்குடியின பெண் நீதிபதி. இவர் ஏலகிரி மலையில் உள்ள பள்ளியில் கல்வி கற்ற பின்னர் அப்பகுதியில் BA/BL சட்டப்படிப்பு படித்தார். படித்துக் கொண்டிருக்கும் போதே ஸ்ரீபதிக்கு திருமணம் ஆகியுள்ளது. மேலும் இவருக்கு குழந்தை உள்ளது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற TNPSC சிவில் நீதிபதி தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வுக்கு தயாராகி வந்த ஸ்ரீபதி பிரசவ தேர்வு தேதியும் ஒரே நாளில் வந்ததால் அதிர்ச்சி அடைந்தார். அதன் பிறகு தேர்வுக்கு முந்தைய நாளை ஸ்ரீபதிக்கு பிரசவமாகி குழந்தை பிறந்துள்ளது. அவருக்கு குழந்தை பிறந்தாலும் தேர்வு எழுதுவதில் ஸ்ரீபதி உறுதியாக இருந்துள்ளார். மேலும் ஸ்ரீபதியின் கணவர் மற்றும் நண்பர்கள் உதவியுடன் பிரசவம் ஆன 2வது நாளிலேயே காரில் பயணம் செய்து சிவில் நீதிபதி தேர்வு எழுதியுள்ளார். தற்பொழுது வெளியான TNPSC சிவில் நீதிபதி தேர்வில் அவர் தேர்வாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் ஜவ்வாது மலையில் 22 வயதில் சிவில் நீதிபதியாக தேர்வாகியுள்ள பழங்குடியின பெண் என்ற பெருமை அவர் பெற்றுள்ளார். இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் தனது எக்ஸ் தளத்தில் கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கும் மாடலல்ல மற்றவை யாவை திருவள்ளுவர் என குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஜெயஸ்ரீ இருக்கீங்களா? நான் படிக்கிறேன் சார். தொடர்வது தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் கடன் ரூபாய் 14.50 லட்சம் கோடி. பாமக நிழல் பட்ஜெட்டில் தகவல். இனி விரிவான செய்திகள். பாமக சார்பில் 22வது ஆண்டாக நிழல் நிதிநிலை அறிக்கையை சென்னையில் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இன்று வெளியிட்டார். அதில் கூறப்பட்டு உள்ள சில முக்கிய அம்சங்கள் வருமாறு. 2024-2025 நிதியாண்டில் தமிழக அரசின் மொத்த கடன் ரூபாய் 14.50 லட்சம் கோடியாக இருக்கும். இந்த நிதியாண்டின் முடிவில் ஒவ்வொரு குடும்பத்தின் பெயரிலும் ரூபாய் 7.52 லட்சம் கடன் வாங்கப்பட்டிருக்கும். அடுத்த 10 ஆண்டுகளில் தமிழக அரசின் தற்போதைய கடன் சுமை கட்டுக்குள் கொண்டு வரப்படும். தமிழ்நாடு அரசின் வரி இல்லாத வருவாய் கடந்த ஆண்டில் ரூபாய் 18,940 கோடி ஆகும். இதை 2,180 கோடியாக உயர்த்த சிறப்பு திட்டம் உருவாக்கப்படும். கிரானைட் தாது மணல் விற்பனை மூலம் ரூபாய் 1.15 லட்சம் கோடியும், மணல் இறக்குமதி, செயற்கை மணல் விற்பனை ஆகியவற்றின் மூலம் ரூபாய் 40,000 கோடியும் ஈட்டப்படும். கேஸ் சிலிண்டர் ரூபாய் 500 மானியம் வழங்கப்படும். ஏழை குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உரிமை தொகை ரூபாய் 2,000ஆகவும், முதியோர் ஆதரவற்றோர் உதவித்தொகை ரூபாய் 3,000ஆகவும் உயர்த்தப்படும். குழந்தைகளுக்கு தனித்தமிழ் பெயர் சூட்டும் பெற்றோருக்கு ரூபாய் 5,000 வெகுமதி வழங்கப்படும். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு மட்டுமே அரசு வேலை வழங்கப்படும். தமிழ்நாடு அரசு துறைகளில் காலியாக உள்ள 6 லட்சம் பணியிடங்கள் அடுத்த 3 ஆண்டுகளில் நிரப்பப்படும். நடப்பாண்டில் 2 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும்.
புதிய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். மேற்கண்ட திட்டங்கள் உட்பட 463 யோசனைகள் 120 தலைப்புகளில் நிழல் பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். தலைப்பு செய்திகள். தீர்மானத்தை ஆதரிக்கிறீர்களா? சபாநாயகர் அப்பாவுவின் கேள்விக்கு வானதி ஸ்ரீனிவாசன் பதில். தொடர்வது விரிவான செய்திகள். தமிழக சட்டமன்றத்தில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது இன்று விவாதம் நடைபெற்றது. இந்நிலையில் இன்று தொடங்கிய சட்டமன்ற நிகழ்வுகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 தனி தீர்மானங்கள் முன்மொழிந்தார். அதன்படி 2026 ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படவிருக்கும் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்ற ஒரு தீர்மானமும், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கோட்பாடு மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்பதால் அந்த திட்டத்தை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தக்கூடாது என்ற மற்றொரு தீர்மானத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்மொழிந்தார். இதனைத் தொடர்ந்து 2 முக்கிய தீர்மானங்கள் மீது விவாதங்கள் நடைபெற்றன. விவாதத்தில் பேசிய கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவியுமான வானதி ஸ்ரீனிவாசன், மாநில உரிமை சார்ந்த கலவையை புரிந்து கொள்கிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து நிறைய கேள்விகள் எழத்தான் செய்யும். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. குழுவிடம் யார் வேண்டுமானாலும் கருத்து கூறலாம். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையை தொடர்பாக பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட தனி தீர்மானத்தை இருக்கக்கூடிய கவலைகளை, அக்கறையை புரிந்து கொண்டு பாஜக நடவடிக்கை எடுக்கும். ஒரே நாடு ஒரே தேர்தல் அடுத்த தேர்தலிலேயே நிறைவேற்றப் போவதில்லை. சில உறுப்பினர்கள் தாங்களாகவே தங்கள் கருத்துக்களை கூறி வருகின்றனர். தேவையற்ற பயத்தால் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. நெஞ்சுக்கு நீதியில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஒரே நாடு ஒரே தேர்தலை வலியுறுத்தியுள்ளார் என்று அவர் கூறினார். இதனிடையே தீர்மானத்தை ஆதரிக்கிறீர்களா என சபாநாயகர் அப்பாவு அவரிடம் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த வானதி ஸ்ரீனிவாசன் ஆதரவு, அந்த வார்த்தை வேணும் ஐயாவுக்கு என்று கூற அவையில் சிரிப்பலை எழுந்தது. தொடர்ந்து பேசிய அவர், உங்கள் கவலையை புரிந்து கொள்கிறோம், அதில் அக்கறை எடுத்துக் கொள்கிறோம், அதை நாங்கள் வேண்டிய இடத்தில் பேசுகிறோம் என்று கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். மீண்டும் தொடர்வது தலைப்புச் செய்திகள். மத்திய அரசுடன் நாளை பேச்சுவார்த்தை, பஞ்சாப் விவசாய சங்க தலைவர் தகவல். இனி விரிவான செய்திகள். பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை, விவசாய கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு ஓய்வூதியம், விவசாயிகள் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும், மின்சார சட்டத்திருத்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைநகர் டெல்லியின் எல்லையை முற்றுகையிட்டு விவசாய சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னதாக விவசாய சங்கத்தினருடன் மத்திய அரசு 2 கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதனிடையே அனைத்து பங்குதாரர்களையும் கலந்தாலோசிக்காமல் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதி செய்யும் சட்டத்தை அவசரமாக கொண்டுவர முடியாது என மத்திய விவசாயத்துறை மந்திரி அர்ஜுன் முண்டா தெரிவித்திருந்தார். மேலும் மத்திய மந்திரி அனுராக் தாக்கூர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசு விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்க்கவும் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மத்திய அரசுடன் விவசாய சங்கங்களின் தலைவர்கள் நாளை பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக பஞ்சாப் கிஷான் சங்கர் மஸ்தூர் சங்கத்தின் தலைவர் சர்வான் சிங் பாந்தர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மத்திய அரசிடம் இருந்து எங்களுக்கு அழைப்பு வந்துள்ளது. சண்டிகரில் நாளை மாலை 5 மணிக்கு மத்திய மந்திரிகள் அர்ஜுன் முண்டா, பியூஷ் கோயல் மற்றும் நித்யானந்த் ராய் ஆகியோருடன் விவசாய சங்க தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளோம் என்று தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எக்ஸ் செய்திகளுடன். நன்றி, வணக்கம். தலைப்புச் செய்திகள். பாஜகவில் எந்த ஆதரவும் கிட்டாததால் அதிமுகவில் இணைந்தேன், நடிகை கௌதமி விளக்கம். தொடர்வது விரிவான செய்திகள்.
பாஜகவில் இருந்து விலகிய நடிகை கௌதமி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தன்னை அதிமுகவில் இன்று இணைத்துக் கொண்டார். சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியை நடிகை கௌதமி இன்று சந்தித்தார். எடப்பாடி முன்னிலையில் கௌதமி தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பாஜகவில் இருந்து நடிகை கௌதமி விலகினார். ஏற்கனவே பாஜகவில் இருந்து விலகிய நடிகை காயத்ரி ரகுராம் அண்மையில் அதிமுகவில் இணைந்தார். இதனைத் தொடர்ந்து நடிகை கௌதமியும் அதிமுகவில் தற்போது இணைந்துள்ளார். முன்னதாக கௌதமி பாஜகவில் இருந்து விலகிய போது ஒரு நீண்ட விளக்கத்தை அளித்திருந்தார். அதில் கனத்த இதயத்துடனும் கடும் அதிருப்தியுடனும் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலக முடிவு செய்திருக்கிறேன். தேசத்தின் வளர்ச்சியில் என்னுடைய பங்கை அளிக்க 25 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அக்கட்சியில் இணைந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் பல சவால்களை நான் சந்தித்தாலும் அந்த பணிக்கு நான் கௌரவம் செய்து வந்தேன். இன்று வரை என்னுடைய வாழ்க்கையில் கற்பனை செய்ய முடியாத இன்னல்கள் உள்ளன. கட்சியிடமிருந்தோ அதன் தலைவர்களிடமிருந்தோ எனக்கு எந்த ஆதரவும் கிடைக்காத நிலையில் என்னுடைய நம்பிக்கைக்கு துரோகம் செய்து என்னுடைய வாழ்க்கை சம்பாத்தியங்களில் என்னை ஏமாற்றிய நபருக்கு அவர்களில் சிலர் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருவது குறித்து எனக்கு தெரிய வந்துள்ளது. என்னுடைய 17 வயதிலிருந்து நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். சினிமா, தொலைக்காட்சி, வானொலி, டிஜிட்டல் மீடியா ஆகியவற்றில் 37 ஆண்டு காலம் இருந்துள்ளேன். என்னுடைய இந்த வயதில் பொருளாதார ரீதியாக பாதுகாப்பாகவும் என்னுடைய மகளின் எதிர்காலத்துக்கு உதவுவதற்காகவும் நான் என்னுடைய வாழ்க்கை முழுக்க உழைத்துள்ளேன். நானும் என் மகளும் பாதுகாப்பாக செட்டில் ஆகியிருக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் அழகப்பன் என்னுடைய பணம், சொத்து, ஆவணங்களை ஏமாற்றிவிட்டார். என்னுடைய பலவீனம் மற்றும் தனிமையை பயன்படுத்தி அழகப்பன் என்னை 20 ஆண்டுகளுக்கு முன்பு அணுகினார். அப்போது நான் என்னுடைய இரு பெற்றோரையும் இழந்த ஆதரவற்றவளாக மட்டுமின்றி ஒரு கைக்குழந்தையை வைத்திருந்த தாயாகவும் இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அக்கறையான மூத்த நபர் போல அவர் தன்னையும் தன் குடும்பத்தையும் நுழைத்துக் கொண்டார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சூழலில் நான் என்னுடைய சில நிலங்களை விற்பதற்கான ஆவணங்கள் தொடர்பாக அவரை நம்பினேன். ஆனால் அவர் என்னை ஏமாற்றியது குறித்து சமீபத்தில் தான் கண்டுபிடித்தேன். நான் கஷ்டப்பட்டு உழைத்த பணம், சொத்து, ஆவணங்களை மீட்கும் விதமாக எனக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நான் நம் நாட்டின் சட்டத்தையும் விதிமுறைகளையும் பின்பற்றினேன். என்னுடைய முதலமைச்சர், என்னுடைய காவல்துறை, என்னுடைய நீதித்துறை மீது முழு நம்பிக்கை வைத்து தொடர்ந்து பல புகார்களையும் அளித்தேன். ஆனால் அந்த நடைமுறை தொடர்ந்து இழுத்தடிக்கப்படுவதை அறிந்தேன். 2021 தமிழக சட்டசபை தேர்தலின் போது பாஜக சார்பாக ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு எனக்கு வாய்ப்பு தருவதாக வாக்களிக்கப்பட்டது. ராஜபாளையம் மக்களுக்காகவும் பாஜகவை அடித்தளத்திலிருந்து வலுப்படுத்தவும் வேண்டியும் நான் என்னை அர்ப்பணித்து பணியாற்றினேன். எனினும் அந்த வாய்ப்பு கடைசி நேரத்தில் ரத்தானது. ஆனாலும் நான் கட்சிக்கான என்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்தேன். எனினும் 25 ஆண்டு காலம் கட்சிக்கு தொடர்ந்து விசுவாசமாக இருந்த போதும் எனக்கு முற்றிலுமாக ஆதரவு இல்லை என்பதையும் அழகப்பன் சட்டத்திலிருந்து தப்பிக்கவும் FIR பதிவு செய்யப்பட்டு 40 நாட்களாக அவர் தலைமறைவாக இருப்பதற்கும் சில மூத்த பாஜக உறுப்பினர்கள் உதவி செய்திருப்பதை அறிந்து நொறுங்கி போனேன். ஆனால் இப்போதும் என்னுடைய முதலமைச்சர், என் காவல்துறை, என் நீதித்துறை ஆகியோர் எனக்கான நீதியை எனக்கு பெற்றுத் தருவார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. மிகப்பெரிய வலி மற்றும் வேதனையுடனும் அதே நேரம் கடும் உறுதியுடனும் இந்த ராஜினாமா கடிதத்தை எழுதியிருக்கிறேன் என்று அவர் கூறியுள்ளார். இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி. போதுமானது. ஓகே ஜெயஸ்ரீ, நீங்கள் கிளாஸில் வந்து கொஞ்சம் இனிமேல் படிக்கும்போது கொஞ்சம் அழுத்தம் மட்டும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்க பாருங்கள். ஓகே, வரலன்னா கொஞ்சம் மெனக்கெடுங்க. அதாவது இங்கே நம்ம கிளாஸ் டைம் மட்டும் படித்தா நமக்கு வராது. தொடர்ச்சியாக நம்ம செய்தி படிக்கிறது மூலம்னால் மட்டுமே தான் உங்களை எல்லாமே ஹோல்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த 1 hour உங்களுக்கு பத்தாது. வீட்டில் ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியான அந்த வாய்ஸ் லெவல் நமக்கு இல்லைனா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து படிச்சுட்டே வாங்க. அதுலேயும் கொஞ்சம் செட் ஆகல, கொஞ்சம் பேஸ் சேர்த்துக்கோன்னா பேஸ் சேர்த்து படிக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கரகரன்னு ஒரு மாதிரியாக நமக்கே பிடிக்காத மாதிரி தான் வாய்ஸ் லெவல் இருக்கும்.
அது ஓரளவுக்கு கொஞ்ச நாள் படித்த பிறகு கொஞ்சம் ஃபினிஷிங் டச்சை கொடுக்கும்போது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மோல்ட் ஆகிட்ட பிறகு. ஓகே ரைட். குணா உங்களுக்கு வந்து பேஸ் ஓரளவுக்கு டச் ஆகுது இப்போ பரவாயில்ல. பட் அப்பயும் அந்த விடுறது டச் ஆகுறது அந்த ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. கரெக்டாக வருதா வரலையா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷனே படிக்கிறீங்க. ஆமாங்க சார், அதே தான். அது இன்னும் படிக்கவே வந்துடுமே தவிர நீங்கள் யோசிக்கிறதுனால வராது. ஓகே ஓகே சார். அதுவே உங்களுக்கு அந்த அழுத்து போயிடல, சே இதே தான் படிக்கணுமா அப்படின்ட்டு படிக்கும்போது அந்த வாய்ஸ் லெவல் படிக்கும்போது ஒரே நீட்டாக வந்துடும். ரொம்ப சீரியஸாக யோசிச்சு பண்ணும்போது தான் ஒரு வாட்டி டச் ஆகும், ஒரு வாட்டி டச் ஆகாது. அதில் கான்சன்ட்ரேஷன் ஓவராக பண்ணால் அப்படி தான் எந்த விஷயத்துக்குமே. ஓகே லைட்டாக விட்டு. ஓகே சார். ஓகே உங்களுக்கு வந்துருச்சு. இன்னும் வாய்ஸ் மாடுலேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் வைஸ், அப்புறம் ப்ராம்ப்ட் ரீட் பார்க்கணும், ஃபேஸ் ப்ரெசன்டேஷன்லாம் பார்க்கணும். ஓகே ஓகே சார். ஓகே தான்டா. உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபேஸ் சார் வாய்ஸ் ஓவருக்கும் திரும்ப ரீகால் பண்ணி சொல்லி கொடுங்க சார். கண்டிப்பாக. ஓகே சார். ஓகே ஸோ இல்லை அதான் சொன்னல, இந்த மந்த் போட்டோம். ஏன்னா எனக்கு இந்த மாதம் வந்து 22 ஒரு காலேஜ் சீஃப் கெஸ்ட்டாக போகணும். அப்புறம் அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு பத்திரிகை தென்னிந்திய பத்திரிகை சங்கத்தோட மாநாடு இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சால் கொஞ்சம் ஃப்ரீயாக அதுக்கப்புறம் வேணால் நான் பிளான் பண்ண பார்க்குறேன். ஓகே ஓகே சார். ஆக்சுவலாக நீங்களும் விஷுவலில் படிக்கிறது மட்டும் தான் பேலன்ஸ். ஓகே செபஸ்டியன் உங்களுக்கு அந்த சொன்ன டாக்குமெண்ட்ரி ஸ்டோரி படிக்கிறது இல்லையா? ரோஹிணி நீங்கள் ஓரளவுக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் லெவல் மட்டும் சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் விஷுவலில் நீங்கள் நல்லா படிக்கிறீங்களான்னு கவனிக்கணும். ஓகே ஓகே மோஸ்ட்லி எல்லாரும் நாளையில இருந்து விஷுவல் ஸ்டார்ட் பண்ணேன். மோஸ்ட்லி எல்லாரும் விஷுவல்ல தான் மாட்டிட்டு இருக்கோம் இப்போ. ஓகே ஏன்னா இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிக்கணும். அதுவும் நீங்கள் வேற உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் அழகாக படிச்சிடலாம் வாய்ஸில் படிக்கும்போது. விஷுவலில் வரும்போது கேமரா இருக்கும், அதை கேமரா லுக்கு மாறிடக்கூடாது. ப்ராம்ப்டர் ஓடிடும், அதை பிடிச்சிட்டே இருக்கணும். அதாவது ப்ராம்ப்டரும் பிடிக்கணும், கேமரா லுக்கும் இருக்கணும், வாய்ஸ் லெவலும் மாறிடக்கூடாது. ஓகே ப்ரெசன்டேஷன் லெவலும் மாறிடக்கூடாது. அப்புறம் அப்படி ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணும், பாடி லாங்குவேஜ் இருக்கணும், ஹெட் ஷேக்கிங் இருக்கணும். அப்படி இதெல்லாம் ஒன்றா கொடுக்கணும். ஓகே இது நம்ம டிரைவிங் கற்றும்போது எப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் எப்போ பிரேக் கொடுக்கணும்னு தெரியாமல் முழிப்போம்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அந்த மாதிரி எப்படி நீங்கள் இப்போ வாய்ஸில் அழகாக படிக்கிற அளவுக்கு வந்திருக்கீங்களோ இதே மாதிரி விஷுவல்லையும் அழகாக படிச்சிங்கன்னா தான் நியூஸ் ப்ரெசென்ட்டுக்கு அப்ரோச் பண்ண முடியும் நீங்கள் எந்த சேனலுமே எல்லாருமே. ஓகே ஓகே சார். ஸோ இப்போ முடிஞ்ச அளவு மெனக்கட்டிங்கன்னா வந்துடும். அதுவும் இதே தான், இதே மாதிரி ஒரு 1-2-3 மாதங்கள் கலக்கும். எப்பவுமே ஒரு 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 கோல் வந்து லாங் டியூரேஷன் எடுத்தால் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவ்வளோ அழகாக வரும். ஷார்ட் ஃபார்மாக வேலைக்கே ஆகாது. ஓகே இன்னைக்கு நீ ஃபார்முலா மட்டும் சொல்லிடுறா நாளைக்கு முடிச்சிடுவேன், சாத்தியமே இல்லை. இது வந்து நமக்குள்ளே இயல்பாக கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு இயல்பாக மாறணும்னா நீ ரொம்ப காலம் அந்த விஷயத்தை நீ பண்ணி 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 பழகணும். ஓகே இதுதான் வந்து ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறவனுக்கு இதுதான் ஐடியா. பட் இல்லை நான் வந்து வேற மாதிரி நாங்கள்லாம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் வந்து 10 நாள்லேயே சொல்லி கொடுத்துருவாங்க. 10 நாளில் நீங்கள்லாம் ரெடியாகிடலாம். பட் அதுக்கப்புறம் எந்த சேனலில் போய்ட்டு வேலைக்கு எடுப்பாங்கன்னு தெரியல. ஓகே சரி ஓகே எல்லாருக்கும் குட் நைட். டைம் கரெக்டாக முடிச்சிருக்கோம் போல். இன்றைக்கி தான் அதிசயமாக 9 மணிக்கு முடிச்சிருக்கோம். ரைட் மீண்டும் நாளைக்கு மீட் பண்ணலாம். முடிஞ்சளவு இந்த ப்ராம்ப்டரை அந்த விஷுவலில் படிக்கிறது எவ்வளோ மெனக்கெட்டு உங்களால் வீட்டில் வந்து ஒரு ட்ரையல் பார்த்துக்க முடியுமோ பார்த்துருங்க. ஓகே அதுக்கப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் இருக்காவது இதே கூகுள் மீட்டில் லிங்க் தூக்கி போட்டுட்டே நான் தெரியுனா பாரு, இப்போ ப்ராம்ப்டர் ஆன் பண்ணிட்டேன், இப்போ தெரியுனா பாரு. ஓகே இப்போ நான் படிக்கும்போது கேமரா லுக்கு பார்க்குறேன்னா ப்ராம்ப்டர் கீழே பார்க்குறேன்னா பார்த்து சொல்லு. இப்படிலாம் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே நாளைக்கு வந்து பண்ணலாம், உங்களுக்கு விருப்பம்னா செய்யலாம். ரைட் இதெல்லாம் பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே சார். ஓகே மீண்டும் நாளை சந்திப்போம். எல்லாருக்கும் குட் நைட். Thank you sir. Good night sir. ரைட் சரிடா. குளூர் எப்படா இருக்கு செபஸ்டியன்? குளிர் எப்படியும் 24 hours சொட்டர் போட்டுட்டு இருக்க அப்பதான் சார் இருக்கு. வேற லெவல். ஆமா ரொம்ப சில்லுன்னு இருக்கு சார். ஆனா எனக்கு குளிர் இருக்கு. ஊரை போல வருமா? எல்லா கால சூழ்நிலைகளையும் எல்லா விதமான தட்பவெப்ப சூழ்நிலை அப்புறம் என்ன சொல்றது எல்லா விதமான தானிய பயிர்கள் எல்லாமே எங்கடா உலகத்திலே மிக அழகான நாடு தமிழ்நாடு தான். சத்தியமா சொல்லுவேன். ஒரு பக்கம் வெயிலா அடிக்குது, ஒரு பக்கம் பனியா பெய்யுது, இல்ல நைட்டெல்லாம் பகலாக்குது, பகலெல்லாம் நைட்டா மாறுது. இங்க மட்டும்தான் எல்லாமே சரியா இருக்கு. பட் இப்ப இருக்கிற அந்த தமிழ்நாட்டை மொத்தத்தையும் மாற்றி சொதப்பிடாமல் எவனாவது வந்து காப்பாற்றிட்டானா நல்லா இருக்கும்.
பாதி இப்பதான் நார்த் இந்தியன் தான் இப்ப நிறைய அங்க பாதி இருக்கிறாங்க. முடிச்சிட்டாங்க, இன்னும் பாதி தான் இருக்கு. ஆமா சார். ஓகே, அதான் இங்க இருந்து அங்க வரவங்க நம்ம எல்லாமே உலக வந்து நாடுகள்ல ஃபுல்லாவே செட்டில் ஆயிடுறாங்க இந்தியாவுல சார் பிறந்தது அங்க. ரொம்ப நல்லது. அதுலயும் தமிழகத்துல பிறந்தது அதை விட ரொம்ப கொடுத்து வச்சவங்க நம்ம. ஆமா சார். ஏன்னா நீ நார்த் இந்தியாவில் இருக்கிற உனக்கு தான் தெரியாது அதோடைய அருமை. ஆமா சார். ஓகே, ஓகே. சரிடா, நாளைக்கு பார்ப்போம். ஓகே, ஓகே சார். பை யா, சார். பை சார். தேங்க் யூ சார். எல்லாருக்கும் குட் நைட். குட் நைட். குட் நைட் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். யா யா யா